திமுக அரசு தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதாக தாவேகா சார்பில் கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 811 கோடிக்கு நெல் கொள்முதல் செய்துவிட்டு பணத்தை பெற்றுத்தராமல் விவசாயிகளை திமுக அரசு இழுத்தடிக்கிறது என்றும் தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரம் செய்த ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஆதவ் அர்ஜுனாவின் கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் விளம்பர மாடல் திமுக அரசுக்கு கண்டனம் என தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார குழுவினுடைய மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் ஒரு காரசாரமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் நலத்திட்டங்களை அள்ளித்தரும் விடியா அரசு என தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்ளும் விழாக்களில் இருண்ட திமுக அரசு வெற்றி விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? கருவறை முதல் கல்லறை வரை அலட்சியமும் ஊழலும் மலிந்து போன நிர்வாக திறனற்ற விளம்பர மாடல் ஆட்சியாகத்தான் திமுக அரசை திகழ்கிறது. அதன் காரணமாகவே ஆண்டு முழுவதும் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த அரும்பாடுபட்டு உழைக்கும் விவசாயிகள் ஒவ்வொரு வட்டத்திலும் மாவட்டத்திலும் தொடங்கி தலைநகர் சென்னை வரையிலும் பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி தமிழக அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக நெல் விவசாயிகள் வயிற்றில் நேரடியாக அடித்து அவர்களின் வாழ்வை பறித்த நெல் கொள்முதல் ஊழலை எதிர்த்து நடைபெறும் போராட்டங்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் 811 கோடி ரூபாய் நெல் கொள்முதல் செய்துவிட்டு அந்த பணத்தை பெற்று தராமல் 3 மாதங்களுக்கு மேலாக விவசாயிகளை தமிழக அரசு இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசை வெளியில் எதிர்ப்பது போல் கபட நாடகம் நடத்தும் திமுக அரசு அவர்கள் உருவாக்கிய தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம், அதாவது நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் நெல் கொள்முதல் செய்யும் அனுமதியை வழங்கியதே இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பது தற்போது அம்பலமாகியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் உடனடியாக தமிழ்நாடு அரசு விவசாய விரோத நடவடிக்கைகளை கைவிட்டு நெல் விவசாயிகளுக்கு உரிய தொகையை பெற்றுத்தர வேண்டும். இனி வரும் காலங்களில் முன்பிருப்பதைப் போல தமிழக அரசே நேரடியாக நெல் கொள்முதலை செய்ய வேண்டும். அதில் லஞ்ச ஊழல் உள்ளிட்ட நிர்வாக சீர்கேடுகள் நடைபெறாமல் உடனடியாக தடுக்க வேண்டும். இல்லையென்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் இந்த வெற்றி விளம்பர மாடல் அரசுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களின் ஒப்புதலின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராம்குமார், தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ்.